ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னையா ஓரணியில் தமிழ்நாடு ஈரணியில் தமிழ்நாடுன்னு வெற்றி பெருநீல் தமிழ்நாடு எப்படி மாசா இருக்கு. அதான் வெற்றி தலைவர் வேற லெவல் மாஸ்க் கட்டிட்டாரு. சோ இன்னைக்கு தளபதி விஜயோட இந்த ஸ்பீச்சை கேட்கும்போது அதாவது ரொம்ப கூலா இருக்காருல்ல, எந்த ஒரு டென்ஷன் இல்லாம. அதாவது தமிழ்நாடே பாத்தீங்கன்னா அரசியலே பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் விஜய் விஜய் விஜய்னு அவரை சுத்தியே அரசியல் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மனுஷன் அவ்வளவு கூலா இருக்காருங்க, எதை பத்தி டென்ஷன் இல்லாம. ஏன்னா அவங்க கூட மக்கள் இருக்காங்க, அந்த நம்பிக்கை அவருக்கு இருக்கு. அதாவது அவரை பாத்தீங்கன்னா அவருடைய பயணம் ஒரு தெளிவா இருக்குல்ல, அதனாலதான் அவரால் கூலா இருக்க முடியுது. இப்போ இடையோட பாத்தீங்கன்னா அவன் வந்துட்டு உங்களுக்கு எதிராக போற தொடுக்கிறோம் அதை தொடுக்கிறோன்னு அவரு ஒரு ஆளா கூட உங்க மதிக்கல. அவரு கண்டுக்காம அவருடைய இலக்கு என்ன, அவருடைய எதிரி யாரு? திமுக. ஓரடியில் தமிழ்நாடு உங்களுக்கு போட்டியா போட்டு பொழக்கன்ட்டு வெற்றி பெருநீல் தமிழ்நாடுன்னு போட்டாரு. அதுல இன்னைக்கு ஒரு பத்தியா ஸ்மார்ட்டா மை டிவிக்கு அப்படின்னு ஒரு ஆப் வேற அவர் வந்து அறிமுகப்படுத்திட்டாரு. சோ இனிமேல் பாத்தீங்கன்னா யாருக்குமே 1 கோடி உறுப்பினர் சேர்ந்துருக்காங்க, இனிமே பாத்தீங்கன்னா டபுளா சேருவாங்க. அதாவது ஒரு ஆப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு பேருந்து தமிழ்நாடு வீடு வீடா போயிட்டு நீங்க சென்சஸ் எடுக்கிற மாதிரி நீங்க வந்து நம்பர் ஓடிபி. இப்ப அவரு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட்டா இருந்ததுல இருந்தே ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி விட்டாரு. சோ இப்போ உலகம் முழுக்க மை டிவிக்கு ஆப்ங்கிறது இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடும். இன்னைக்கு அந்த ஆப்பை நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நீங்க உள்ள போனீங்கன்னா சிரமமா இருக்குன்னா எல்லாரும் ஒரே நேரத்துல வந்து உள்ள வந்து அந்த ஆப் உள்ள போயிட்டு அந்த பதிவு பண்ண போவாங்க. சோ அதனால கொஞ்சம் அப்படியே அமைதியா இருங்க. ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சமா கேப் விட்டு பண்ணுங்க. இன்னைக்கு கொஞ்சம் ரஷ்ஷா தான் இருக்கும் அந்த ஆப்புக்குள்ள. அந்த அளவுக்கு தளபதி விஜய் ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்றாருன்னா அது வேற லெவலில் ரீச் ஆகும்ல. சோ வேற லெவலில் ஸ்மார்ட்டான மூவ்னு நினைக்கிறேன். அதாவது அவரு இன்னைக்கு பேசும்போது அவரு அந்த இதுல தெளிவா இருக்காரு. அவருடைய பயணத்துல என்ன சொல்ல கேட்டீங்கன்னா 1967 77 என்ன நடந்துச்சோ சோ அதே மாதிரி ஒரு புரட்சி தான் 2026 நடக்க போகுது. இங்க எல்லாரும் நினைக்கலாம் என்னப்பா அவ்வளவு பெரிய அரசியல் அந்த அதிகார பலத்தை தாண்டி இவங்களால எப்படி ஜெயிக்க முடியும் இந்த குறுகிய நாட்கள்ல அப்படின்னு நினைக்கலாம். ஒண்ணு இல்லைங்க, சிம்பிளுங்க. ஊருக்கு ஊரு, வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு, அவ்வளவுதான். மக்களுடன் செல், மக்களுடன் பழகு, மக்களுடன் கற்றுக்கொள் அப்படிங்கிற அண்ணா சொன்ன மாதிரி அந்த வழியை நம்ம பின்பற்றினோம்னா ஈஸியா ஜெயிக்கலாம். அதாவது நாம இருக்கோம், நம்மளோட மக்கள் இருக்காங்க, வேற என்னங்க வேணும் அப்படின்னு அவர் சொன்னார்ல. அது உண்மையிலே தெளிவான ஒரு ஒரு சரியான ஒரு ஸ்பீச் தான் பாக்குறேன். அதாவது பெரிய ஒரு விஷயமே கேட்டீங்கன்னா மக்கள் தான். அதாவது இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் மக்கள் என்ன தீர்மானிக்காங்களோ அவன் தான் முதல்வர். நீங்க பணபலம் எல்லாம் எல்லாமே இருக்கட்டும், அதை தாண்டி மக்கள் சக்தி தான். சோ மக்கள் சக்தினா மிஞ்சின ஒண்ணும் கிடையாது. சோ அதனால அவர் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கறத நம்புறாரு. அந்த மக்கள் அதுக்கு உண்டான ஒரு தீர்வை 2026ல கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். சோ இன்னைக்கு அந்த மை டிவிக்கு ஆப் வந்து பாத்தீங்கன்னா அவர் அறிமுகப்படுத்தினார்ல, அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்த அதாவது பாத்தீங்கன்னா 3 தலைமுறை உள்ளவங்க, தாத்தா அப்பா பேரன் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 அந்த தலைமுறையா கூடிய அந்த குடும்பத்தை மேடையில் வச்சு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா தன்னுடைய அந்த கட்சியில் சேர்த்ததுக்கான அந்த கார்டை வந்து பாத்தீங்கன்னா அவர் கையில கொடுக்குறாரு. சோ அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து பாக்குறதுக்கு இப்போ எப்படின்னாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பேசி ஒரு குடும்பத்தை கூட்டு வந்துருப்பான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அங்க வராம எவ்வளவு பேர் இப்ப குடும்பமா அதுல சேர போறாங்கிறத நீங்க பாக்க போறீங்க. சோ சொல்லுவாங்கல்ல குடும்பங்கள் கொண்டாட வெற்றி அப்படிங்கிற மாதிரி மை டிவிக்கு ஆப் வந்து பாத்தீங்கன்னா குடும்பங்கள் கொண்டாடு வெற்றிங்கிற மாதிரி எல்லார் வீட்லயும் கண்டிப்பா எல்லாருடைய ஆண்ட்ராய்ட் போன்லயும் மை டிவிக்கு ஆப் இன்னும் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பசங்க. அந்த அளவுக்கு தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட்டா மூவ் எடுத்து வச்சிருக்காரு. எல்லாரும் எதிர்பார்த்த நேரத்துல எல்லாரும் கஷ்டப்பட்டு அதை பண்ணி இதை பண்ணி என்னெல்லாமோ பண்ண நினைக்கிறாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் மேல விமர்சிச்சாவது நம்ம வந்து அரசியல பெருசா கட்டமைச்சுன்னு பாக்குறாங்க. ஆனா அவரு யாரும் விமர்சிக்கல, யாரும் தவறா பேசல. அவர் 2 வார்த்தை தான் பேசுறாரு. ஆனா அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதாவது நாளைக்கு இதை கூட விமர்சனம் பண்ணுவானுங்க சாட்டையெல்லாம். அதாவது பேசுறதே தெரிய மாட்டேங்குது, இவ்வளவு பவியமா பேசுறாரு. அவருடைய ஸ்பீச்சே அப்படிதான். அவரு வந்து டென்ஷன் ஆகி கோவப்படுத்த அவரை ட்ரிகர் பண்ணிடலாம்னு தான் நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க. ஆனா உங்களை ஒரு ஆதாயம் மதிக்காம அவர் கூட இருக்கிறது ஒரு தலைவனுங்கிறவங்க கூலா இருக்கணும். மக்களுக்கு என்ன பண்ண போறோம் அதுவும் தெளிவா இருந்தா போதும், சரியா? சோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு வேற மாதிரி ஒரு அரசியல பண்றாருங்க. அந்த ஸ்பைனோட அவரை பார்க்கும் போது நல்லாதான் இருக்கு. சோ இது எந்த அளவுக்கு 2026 ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம இனிமேதான் வெயிட் பண்ணி பார்க்கணும். சோ அதுக்கப்புறம் தளபதி சொல்லும் போது அடுத்தாப்புல மதுரை மாநாடு, அப்புறம் சுற்றுப்பயணம், மக்கள் சந்திப்பு அப்படின்னாருல. சோ உடனே கரவசம் பயங்கரமா காது கிளிக்க ஆரம்பிச்சு. சோ அதே மாதிரிதான், அதாவது மதுரை மாநாட்டுல ஒரு தரமான சம்பவம் இருக்கு. அதுக்கப்புறம் மக்கள் சந்திப்புங்கும் போது ஓரளவு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மக்கள் பலத்தை வந்து பாத்தீங்கன்னா நிரூபிப்பார் இந்த தளபதி விஜய் அவர்கள். யார் நான் யாருங்கிறத தளபதி அவர் காட்ட போறாரு தமிழ்நாட்டுல. உண்மையில மக்கள் செல்வாக்கு அவருக்கு 4 நாள் கூட்டிட்டு தான் இருக்கு. எங்கேயுமே பத்தி அவருக்கு இறங்குமே இல்லை, எல்லாமே ஏறுமுகம் தான். ஏன்னா அவர் எடுத்து வைக்கக்கூடிய அந்த தேர்ந்தெடுத்த அந்த பாதை தான். அவர் எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல பண்ணணும், ஒரு கட்டமைக்க நினைச்சாரோ அந்த பாதையில மிக தெளிவா போயிட்டு இருக்கு. அதாவது தேவையில்லாம மத்தவங்களை விமர்சனம் பண்ணது, மத்தவங்களுடைய விமர்சனத்துக்கு பதில் கொடுக்கறது அப்படின்னு தன்னுடைய நேரத்தை அப்படி போக்காம மக்கள் பிரச்சனைகளை மட்டும் பேசிட்டு மக்கள் பிரச்சனைக்கு மட்டும் பதிலடி கொடுத்துட்டு அதை எதிர்த்து அந்த ஆளுங்கட்சியை விமர்சிக்கிறது, ஆளுங்கட்சியை கேள்வி கேட்கறது அப்படின்ட்டு
தன்னுடைய ஒரு இலக்கிலையும் பயணத்திலையும் மிக தெளிவா இருக்காரு தளபதி விஜய் அவர். இதுதான் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடுப்பை ஏற்றும், ஒரு காண்டு கொடுக்கும். என்னடா இது, நாமெல்லாம் கடந்து இந்த அளவுக்கு கதறி கதறி அந்த ஆளை போட்டு விமர்சனம் பண்றோம், அந்த ஆளை போட்டு ஏறி அடிக்கிறோம், ஆனா திருப்பி நம்மள ஒரு சட்டை பண்ணி ஒரு ஆளா கூட மதிச்சு அவங்களுக்கு பயிர் கொடுக்காம போறாடா என்னையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நம்ம கொஞ்ச நாள் திட்டி திட்டி அவங்களே ஒரு பாத்தீங்கன்னா டயர்ட் ஆகி, அப்பா பாப்பா இன்னும் நம்ம திட்டது இல்லப்பா, நம்ம வேலையை பாப்பா அப்படின்னு போயிருவாங்க. அந்த அளவுக்கு தான் பாத்தீங்கன்னா அவர் மத்தவங்கள இந்த விமர்சனம் கூடிய மத்த அல்லு சில்லு இந்த சின்வண்டுக்கெல்லாம் அவர் வந்து பயிர் கொடுக்கறதே கிடையாது. அவருடைய எதிரி ரெண்டு பேர் தான், ஒண்ணு பிஜேபி ஒண்ணு திமுக. சோ இந்த 2 விஷயங்களுக்கு மட்டும் அவர் எப்பவுமே தக்க பதிலே கொடுப்பாரு. அப்படிதான் எதை விட நீங்க பார்த்தா தெரியும். அதாவது இங்க பிரதமர் மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்து ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சிலைகள் அமைக்கப்படும் சொல்லி அவங்கள பத்தி பெருமையை பேசிட்டு பண்ணார்ல, அதுக்கு தகுந்த பதிலே காட்டாம கொடுத்தாரு. அதாவது இங்க இருந்து வந்துட்டு பிரதமர் ஒன்றிய அரசு பிரதமர் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு தமிழ்நாடு கொண்டாட பெருமையும் தமிழுக்கு செலவைக்கணும்னு நம்மளுக்கு வந்து பாடம் எடுத்துட்டு போறாரு. நீ இருக்கிறவன் ஒழுங்கா சேரச்சுன்னா அவன் ஏன் வந்து பாடம் எடுக்க போறான் அப்படிங்கிற கணக்கா இவ்வளவு ஆண்டுகளாம நாங்க 75 பாரம்பரிய கட்சி 75 பாரம்பரியங்கள ஏன் நீங்க ராஜராஜ சோழனுக்கு உண்டான பெருமையை நீங்க ஒழுங்கா பண்ணியிருந்தா அவங்களுக்கு பெரிய சிலைகளை வச்சு ஒழுங்கா கௌரவப்படுத்திருந்தீங்கன்னா இப்ப அவர்லாம் வந்து நமக்கு பாடம் எடுக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குமா அப்படின்ட்டு ஒரு தக்க ஒரு பதிலையா காட்டாம கொடுத்திருந்தாரு. உண்மையிலேயே அவருடைய அந்த பயணத்துல தன்னுடைய எதிரி யாருன்னா அவர் தெளிவா பிக்ஸ் பண்ணிட்டாரு. சோ ஆளுங்கட்சியான இங்க ஆளுகின்ற மேலாளு 2 ஆளுங்கட்சி தான் நமக்கு எதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் மட்டும் தான் டார்கெட் பண்ணி அடிக்காரு. இந்த மத்தவங்க மாதிரி நேரத்துக்கு நேரம் நிமிஷத்துக்கு நிமிஷம் பாத்தீங்கன்னா மாறி மாறி நான் அவருக்கு எதிராக போத்துட்டுக்கிறேன் இங்க அது பண்றேன் அதுக்கெல்லாம் அவர் வரவே இல்லை. சோ அதனாலதான் இன்னைக்கு விட அதை பத்தில எந்த ஒரு விமர்சனம் பண்ணல, மத்தவங்க பத்தி தேவையில்லாம எந்த ஒரு விமர்சனம் பண்ணி அவர் நேரத்தை வேஸ்ட் பண்ண வரல. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் மக்களுக்கான அரசியல் பண்ண அந்த மக்களுக்கான அரசியல்ல ஆளுங்கட்சிகள் பண்ணக்கூடிய தவற குட்டி காட்டி அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்காரு, மக்கள் பிரச்சனை எடுத்து பேசுறாரு. சோ இதுவே பாத்தீங்கன்னா ஒரு புதுவிதமான அரசியல். இதுதான் தளபதி விஜயோடைய அரசியல். அந்த வெற்றி பயணம் தொடர்ந்து கேட்டுக்கிறேன். சோ இதெல்லாம் பார்க்கவும் நல்லாதான் இருக்கு. சோ இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் பேசுனதுல அதாவது பயங்கர ஒரு இதான கிடையாது, ஆனா கூலா இருந்துச்சு அந்த ஸ்பீச். வந்து பாத்தீங்கன்னா அப்படி சைலண்ட் மோட்ல கூலா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசிட்டு தான் என்ன சொல்ல வந்தோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு தன்னுடைய அந்த ஸ்மார்ட்னஸ் மூக்கான அந்த அரசியல் மூக்கான அந்த மை டிவி ஆப்பையும் அறிமுகப்படுத்திட்டு போயிட்டாரு. சோ இனிமே உலகமெங்கும் இந்த மை டிவி ஆப் வந்து ரீச் ஆயிரும் ஒரே நாள்ல பாருங்க. சோ அந்த மை டிவி ஆப்பை நானும் இன்ஸ்டால் பண்ண போறேன். சோ நீங்க எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா, இன்ஸ்டால் பண்ண போறீங்களா? எதா இருந்தாலும் உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பாய்.